இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? எம்டிஎன் சேனல் தான் பார்க்க போகிறோம். ரீசனாக போட்ட வீடியோ தான் பார்க்க பார்க்கலாமா? ஓகே. சும்மா வார்னிங் கொடுத்து அனுப்பிடுவாங்க, விட்டுருவாங்க. பார்வதியும் கமருதினும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க. இவங்க என்னன்னா பார்வதிக்கு கையும் தட்டுறாங்க, வெளியில போனாங்கன்னு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. யாருக்குடா நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க? நேத்து எபிசோடு இன்னைக்கு எபிசோடு பாக்கும்போது எனக்கு உண்மையாவே கஷ்டமா தான் இருந்துச்சு. பார்வதி அந்த திட்டு பண்ண கஷ்டம் பண்ணதுக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான். இதெல்லாம் உங்களுக்கு தேவையாடா? கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, படிச்சு சொல்லுங்கடா. கேட்டிங்களா? கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுங்கடா. பாரு தி கேமர் ஷோ ரன்னர் தேவையா? இதுல தப்பா போ அவங்க சொல்ல என்ன நம்ம பேசுறா ஏதாவது பேசுறா. இவங்களோட டாக்ஸிக் கேமை என்கரேஜ் பண்ணி எங்க கொண்டு வந்து நிறுத்திங்க தெரியுமா? சொன்னேனடா, எங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிற பாத்தியா? வீடியோ ஸ்டார்டிங்லயே சொல்லிடுறேன். பார்வதியும் கமருதினும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியில போயிட்டாங்க, மன்னிப்பு கேட்டுட்டாங்க. பார்வதிலாம் எனக்கு தெரிஞ்சு திருந்துற மாதிரி திருந்துற கேஸ் மறந்துட்டு விட்டுட்டு அவங்களோட வெளி உலக வாழ்க்கைக்கு நம்மளோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். கமருதீன் மட்டும்தான் தெரிஞ்சு வருத்தப்பட்ட மாதிரி தெரிஞ்சு, பார்வதி இல்ல. இந்த கரும்புயில் கனவுகளோடு வந்து பார்வதி கூட பிரச்சனை இல்ல, கமருதீன் தான் தன் கிராமத்துக்கு பேசினதுக்கு எல்லாம் போச்சு. வணக்கம். இந்த கமருதீனோட ஃப்ரெண்ட பாக்குண்டா, அதனால நல்ல ஃப்ரெண்ட் சொல்ல பார்வை கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. அருவாளை தூக்கிட்டு நிக்கணும். எங்க இருப்பான் ஒருத்தன் கமருதீன் வெளியில போயிட்டு ஃபர்ஸ்ட் மீட் பண்ண வேண்டிய ஆளே அந்த ஃப்ரெண்ட் தான். அவன் மட்டும் என் கல்ல மாட்டான். அரோராவை நம்புறதுக்கு பார்வை கூட நம்பிடலாம்னு சொன்னாரு. நம்ம உண்மையை சொல்ல போனா பார்வை கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. ஐயோ டேய், அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலை பார்த்து விட்டு போயிட்டான். என்னனே செஞ்சான்? இப்ப சொல்றேன், நீங்க பார்வை கூட நம்புங்க, அந்த பூத்தனை மட்டும் நம்பாதீங்க. அது சார் என்ன சொல்லிருக்காங்க? உண்மையை சொல்ல போனா பார்வை கூட நம்பிட்டு போயிடலாம் பொழுது. ஒண்ணுமே புரியல. எப்பா அவர் வெளியில பேசுற இன்டர்வியூனா பாக்கும்போது என்னையா இப்படி முட்டு கொடுக்குற? ஒண்ணுமே பிரச்சனை இல்லைங்க, ரெட் கார்டை கிழிச்சு போட்டு வாடா, அடுத்த வேலையை பார்க்கலாம் தான் சொல்லலாம். ஒரு ஃப்ரெண்டு தப்பு பண்றானா அந்த தப்பை சுட்டி காட்டி அவன் மறுபடியும் அந்த தப்பு பண்ணாத அளவுக்கு பாத்துக்கணும். ஆனா என்ன பண்றது? சத்தியமா சொல்றேன், எப்படியோ மாறுது பாத்துக்கோ. என்னால நான் இருக்கிற உண்மையா ஒரு நண்பனா நான் சொல்றேன். அவங்க பண்ணதை மறந்துட்டு இதுக்கப்புறம் அவங்களோட வெளி உலக வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம எல்லாருமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுப்போம். துணிவே சக்தி. அப்பயே வந்து ஒரு அரை விட்டு போயிருந்தா இவ்வளவு வந்திருக்குமா? அதான் இவங்களோட தப்பு தான். ஏத்தி விட்டு போயிட்டாங்க. ஏன்னா இதை வந்து ஆரம்பத்திலே ஸ்டாப் பண்ணிருக்கணும். இப்ப என்ன பண்றது? அதான் சா ஊந்து போச்சே, எல்லாரும் சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி மகத்துக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க, பிரதீப் பாண்டனி ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஆனா பார்வதிக்கு கமருதீனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது அவ்வளவு செலிப்ரேஷன் பண்றாங்க. ஆமா ஆமா, அப்படியா? ஏன் ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க? ஏன்டா இவ்வளவு கடுப்பு வந்துட்டாங்க எல்லாம். அப்படியா? ஒருபடி மேல போயிட்டு குடும்பமா ரீல்ஸ் போட்டு இருக்காங்க. பண்டிகையை கொண்டாடுங்க. ரீல்ஸ் போடுறாங்க. இதெல்லாம் முன்னாடி இந்த அளவுக்கு வளர்த்து விட்டுருக்கே கூடாது. ஜோடியா இருந்து ஜோடியாவே வெளில போறாங்க. வெளியில போய் கண்டினியூ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்வதியை வச்சு ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஹிந்தி பிக் பாஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு வந்து தம் அடிச்சுட்டு எவிக்ட் ஆகி வெளில வரும் ரெட் கார்டு வாங்கிட்டு. அந்த மாதிரி வரணுமா? டேய் ஏத்துடாங்கடா, இப்படி சொல்லியே சிலுக்க வச்சிங்களடா, பேசியே சிலுக்க வச்சிங்களடா. இவனுங்க பார்வதி மொத்தமா முடிக்காம விடமாட்டானுங்க போல. பத்தல இல்ல போய் எவ்வளவு பீர் பாட்டிலே மண்டையில உடையணும், அப்பதான் மனசு ஆறும்ல. பார்வதிக்கும் கமருதீனுக்கும் ரெட் கார்டு கொடுத்தது சரியா? இந்த ரெட் கார்டுக்கு பின்னாடி நடந்த நிறைய விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம். ஆனா என்னதான் ரெட் கார்டு கொடுத்தாலும் இந்த சாண்ட்ராவோட ஆக்டிங் அது நம்ம அவங்க
டூ மச். இது டூ மச். இது டூ மச். எது டூ மச். ஃபர்ஸ்ட் டே வரைக்கும் ஓகே. சரி ஃபர்ஸ்ட் நாளே ஏதோ அந்த ட்ராமால இருந்தாங்க. சரி அப்படி ரியாக்ட் பண்ணாங்க ஓகே. அதுக்கப்புறம் கோவம் வரும். கோவத்துல தான் இப்படி பண்றாங்க. அது கம்முனு வந்து காலையிலே விழுந்துட்டாரு. அப்பவும் ஒரு ஆக்டிங்கா போறீங்க. இப்பதான் எனக்கு டவுட்டா வருது. ஒருவேளை அன்னைக்கு பண்ணதே அது ஆக்டிங்கா? சரி அவங்களுக்கு உடம்பு சரியில்லை ஓகே அன்னைக்கு அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்த நாளும் அதையே கேரி பண்ணிக்கிட்டு அதனாலதான் நான் இந்த அனுபவிக்கிறேன். ஒருவேளை ஆக்டிங்கா இருந்தாலும் அது ஒரு அளவுக்கு தான் இருக்கணும். அது வந்து ஓவர் ஆக்டிங் ஆயிடக்கூடாது. ஒரு நல்ல கேமரை ஒரு நல்ல ஆக்டர் வெளில அனுப்பிட்டாங்கடா. இதை வந்து நான் சர்காஸ்டிக்கா சொன்னேன். அது வந்துட்டு அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருந்திருக்கலாம், அது என்ன வேணா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு பண்ணது எனக்கு ரொம்ப ஓவர் ஆக்டிங்கா தோணுச்சு. நீங்க நிஜமாவே ஆல் ரைட்டா இல்லையா இவங்களுமே அனுப்பிடலாம் போல. இதான் நீங்க சொன்னீங்க. இவ்ளோ நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா வச்சுங்க நீங்களும் சேர்ந்து வெளியில போயிருக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் என்னென்ன டாஸ்க் வருமோ தெரியல. நீங்க இதுக்கப்புறம்லாம் வராது, அவ்வளவுதான். வச்சுங்க இதோட ஃபுல்லா உட்காந்து கதை பேசிட்டு இருக்கோம். ஆனால் நீங்களும் வெளியில போயிட்டீங்கன்னா நீங்க நிம்மதியா ஹாஸ்பிடல்ல கூட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், வெளியில போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், இல்ல ஃபேமிலி கூட இருக்கலாம். ஓகே ஆயிட்டீங்களா? ஓகே கண்டினியூ பண்ண முடியுமா உங்களால? முடியும். குட். சரி ஓகே ரெட் கார்டு கொடுத்ததுக்கான காரணங்களை ஃபர்ஸ்ட் பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு அவங்க ரெண்டு பேர் தான். நீங்க குழந்தை பெத்தீங்க. இவங்க ரெண்டு பேருமே ஸ்டார்டிங்ல இருந்து நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. ஒன்னா ரெண்டா நம்ம வீடியோல எத்தனை சொல்லியிருக்கோம். இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா இருந்தாலே டாக்ஸிக்கா தான் பண்ணுவாங்க. ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அதோட எக்ஸ்ட்ரீம் லெவல் எப்படி இருக்குங்கிறது இந்த வாரத்துல தெரிஞ்சது. பார்வதியோட கேம் வந்து ரொம்ப மோசமான கேம். அது ட்ரிகர் கேம். அது ரொம்ப டாக்ஸிக்கான கேம் நமக்கு தெரியும். பாரு வீட்டு பொண்ணு பாராட்டு வேலை தான் எடுப்பாங்க. அதே போல கமுருதனை பொறுத்த வரைக்கும் நிறைய டைம்ல வார்த்தைகளை விட்டுருவாரு. அதே டைம் வந்து பிசிக்கல் வயலன்ஸ்ல ஈடுபட்டிருக்காரு. செருப்பு பிஞ்சிரும். இப்படிப்பட்ட ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடும் போது அது எந்த அளவுக்கு மோசமா எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் போகுங்கிறது இந்த வார்த்தையில தெரிஞ்சது. மூஞ்ச பாரு நல்லா ஆளு மூஞ்சும் பாரு. பார்வதியும் கமுருதனும் ஹவுஸ்மேட் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, தலா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, பிக் பாஸ் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, ஹோஸ்டே வந்து சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. விஜய் சேதுபதி ஒரு பிரச்சனை பத்தி கேட்டா சாரி சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க, மறுபடியும் சாரி சொல்லுவாங்க, மறுபடியும் அதே தப்பு பண்ணுவாங்க. இதே போல மறுபடியும் பண்ணி அதேதான் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு குற்ற உணர்ச்சி கூட இல்லாம ஜாலியா டான்ஸ் ஆடி இருக்காங்க. இவ்வளவு நேரம் சந்தோஷமா சிரிச்சு பேசிட்டு இருந்தேன், என்ன பார்த்தோன்னா சோக மியூசிக் வாசிக்கிறியா? விஜய் சேதுபதி வந்ததும் அப்படியே பாவமா மூஞ்சி வச்சுக்கிறது. சாரி ஃபேஸ்லாம் இப்ப வச்சுக்கிது கொஞ்சம் டான்ஸ் ஆடிட்டாங்க. இந்த ரெட் கார்டுங்கிறது நேத்து நடந்த சம்பவத்துக்காக மட்டும் கிடையாது. இவ்வளவு நாள் இவங்க பண்ண எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு மட்டும் ரெட் கார்டு கொடுக்கலனா இந்த ஷோவே ரொம்ப கேவலமா போயிருக்கும். ஆல்ரெடி கேவலமா தான் போயிட்டு இருக்கு, அது இன்னும் கேவலமா மாறி இருக்கும். அடுத்த தப்பு யார் மேலனா இவங்களோட கேவலமான கேமை சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸ். இவங்க இப்படிப்பட்ட ஒரு டாக்ஸிக் கேம் தான் விளையாடிட்டு இருக்காங்க. அத வந்துட்டு 90 நாள் வரைக்கும் சப்போர்ட் பண்ணி நீங்க ஓட் பண்ணிட்டு ஓட் போடுறாங்க. மனுஷனே கிடையாது. அவன் மேல லாரி ஏத்தி கொண்டு வரணும். இப்போ ஒரு சில பேர் உருட்டலாம், இவங்க வந்துட்டு சேனல் வந்து டிஆர்பிக்காக தான் இவங்க ரெண்டு பேரும் 90 நாள் வரைக்கும் வச்சிருக்காங்க, மக்கள்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீங்க சொல்லலாம். நான் வந்துட்டு அன்அஃபிஷியல் ஓட்டிங்ல பாத்திருக்கேன், ட்விட்டர்ல பாத்திருக்கேன், இன்ஸ்டாகிராம்ல பாத்திருக்கேன், கமெண்ட்ஸ்ல பாத்திருக்கேன். அது மட்டும் இல்லாம பப்ளிக் ஒபினியன்லயும் பாத்திருக்கேன். நிறைய பேர் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா பார்வதி ஷோ ரன் பண்றான் தெரியுமா? இதுவே ஒரு டாக்ஸிக் தான். பிரியங்காவே பண்ணி சப்போர்ட் பண்ணி அத மேலும் டாக்ஸிக்கா மாத்தி இப்போ ரெட் கார்டு வாங்குற அளவுக்கு கொண்டு வந்திருக்கீங்கன்னா அந்த சப்போர்ட்டர்ஸ் தான் முக்கியமான காரணம். எங்க அக்காவுக்கு ஒண்ணுன்னா எங்க அக்காவே அடி பண்றாங்க. அடி போடுங்க. அந்த மாதிரி எங்கடா இருக்கீங்க நீங்க? நானும் என்னோட வீடியோல போட்டு கீழே வச்சிருக்கேன், ஏன்டா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு. இப்ப எங்க கொண்டு நிறுத்திருக்கீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி மைண்ட் செட்ல உள்ளவங்கல இருந்து ஒரு கலை எடுத்து நான் சொல்றேன். அது யாருன்னா அந்த பிரியங்கா வந்தாங்க தெரியுமா? அந்த ஹோட்டல் டாஸ்க்ல பிரியங்கா, மஞ்சரி அப்புறம் தீபக் 3 பேர் வந்தாங்களே. அப்ப பிரியங்கா வந்துட்டு பாருவோட கேம் பத்தி சொல்லுவாங்க. பாரு தான் வந்து இந்த ஷோவே கொண்டு போறா, அவன் என்ன பண்ணாலுமே பாரு தான் வந்து ஷோவை கொண்டு போறா. அதான் சொல்றல, பிரியங்காவே ஒரு டாக்ஸிக் தான். அந்த சீசன்லயுமே டாக்ஸிக். அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஏத்தி விட்டு
எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க? பாரு தான் ஷோ ரன் பண்றான் தெரியுமா உங்களுக்கு? இந்த மாதிரி மைண்ட் செட்ல உள்ளவங்க தான் இது எல்லாத்துக்குமே காரணம். அடுத்தது ஹோஸ்ட் விஜய் சேதுபதி. பார்வதியும் கமருதீனும் பண்ண தப்ப ஹோஸ்ட் கேட்கலாமா? வந்துட்டு அது ஸ்ட்ராங்கா தட்டி கேட்கவே இல்ல. ரொம்ப நாளா தப்பு சொல்லிட்டு தான் சார் இருக்கீங்க. திரும்ப பண்ணிட்டு நான் பண்ணது தப்பு தான், ஐ எம் சாரி அப்படிலாம் சொல்றதுனா சரியா போயிடுமா சார்? அது ஸ்டார்டிங்ல எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு தான் இருந்தாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதை அப்படியே நார்மலைஸ் பண்ணிட்டாரு. நீங்க தானே பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள்ட்ட எத்தனை டைம் சொல்றது அப்படின்னு சொல்லி நார்மலா கடந்து போயிட்டாரு. ஒழுங்கா வளர்த்திருந்தீனா அவனுக்கு ஏமா அந்த கேடு கட்ட புத்திலாம் வரப்போகுது. அப்படியே ஒரு கோவப்படாமையும் இல்ல சரியா கண்டிக்காம விட்டா இவங்க எப்படி இருப்பாங்க? ஓகேனா நம்ம என்ன வேணா பண்ணலாம், நம்மள யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க, நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். சரண்டர் எனக்கு என்ன சார் வந்து கேட்பாரு நீங்க அப்படியே நம்மள கேட்டாலும் ஒரு சாரி சொல்லி நம்ம தப்பிச்சிடலாம். அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. மன்னிப்பு கேட்டோமா அப்படின்ற ஒன்று இருக்குங்க. பட் ஆனால் ஒய் இட்ஸ் அ கேம். அதுதான் இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு. இதனா துஷார் கிட்ட கமுடன் சண்டை போடும் போதே ஒரு எல்லோ கார்டாவது கொடுத்துருக்கணும். அதான் வார்னிங் மாதிரி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு 2 வார்னிங் வாங்கினா ஒரு ரெட் கார்டு சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு பிரச்சனையிலும் நீங்க ஸ்ட்ராங்கா கேட்டிருந்தா அடுத்து பண்ணிருக்கோமா? அந்த கேம்ல எதுக்கு நான் வந்து புஷ் பண்ணதுக்கு எதுக்கு நான் மன்னிப்பு இப்ப சாண்ட்ரா பிரச்சனைக்கு மட்டும் இவரு ரெட் கார்டு தூக்கிட்டு வராரு. அதுவே எனக்கு ஒரு டவுட்டா தான் இருக்கு. சரியில்லையே. என்ன பண்ணாலும் திட்டுவாரு போல இருக்கு. ஒரு சந்தோஷம் இருந்தாலும் ஆனா சாண்ட்ரா பிரச்சனை மட்டும் இவ்வளவு பொங்கி எழுந்தாரு. மத்த பிரச்சனை நடக்கும் போது அதுக்கு இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணலையே. ஒரு பக்கம் இப்ப கொடுத்த வரைக்கும் நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இவங்க எல்லாம் ஃபைனல்ஸ் வரைக்கும் பார்த்தாலே சமகாண்டு தான் ஆயிட்டு இருக்கு. இதுவே ரொம்ப லேட்டு. இவங்க 2 பேருக்கு செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது சுத்தமா கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு டவுட்ரா, நீங்களா வந்து இதெல்லாம் செய்யும்போது தப்புன்னு தெரிஞ்சதா செய்றீங்களா இல்ல ஹீரோசம்காக சரி? ஒரு ஷோல எப்படி பேசணும், எப்படி இருக்கணும், எப்படி நடந்துக்கணுங்கிறது சுத்தமா தெரியவே இல்ல. அவங்க வீட்டுல உள்ளவங்க வந்தாங்களே அவங்களாச்சும் எடுத்து சொல்லலாம்ல. ஏன்னா இவங்க பண்ணது எல்லாமே ரெட் கார்டு வரைக்கும் போயிருக்கு. அப்ப வீட்டுல உள்ளவங்க ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ல. அதுலயும் தப்பான அட்வைஸ் கொடுத்து கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. இங்கிட்ட ஏத்தி விடுற அப்புறம் அங்கிட்ட ஏத்தி விடுற பின்ன ஆமா சர்வே பண்ணணும்னா அதெல்லாம் பண்ணி தானே. ஆமா இங்கிட்ட ஏத்தி விடுற. ஃபேமிலி ரவுண்ட் வரைக்கும் இவங்க 2 பேரும் ரெட் கார்டு வாங்காம வந்ததே பெரிய விஷயம். நீங்க பேசுறது தப்பா இருக்கு, நீங்க பண்றது தப்பா இருக்கு, இத கண்டிப்பா மாத்தியே ஆகணும், இல்லனா ரெட் கார்டு வாங்கிட்டு போயிடுங்கடா அப்படின்னு ஸ்ட்ராங்கா சொல்லிருக்கலாம்ல. அதுலயும் தப்பான அட்வைஸ் பண்ணி இவங்களோட கேமையும் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப அசிங்கம். கடைசியா நடந்த அந்த கால் டாஸ்க்ல கூட நீங்க சாண்ட்ராவை தள்ளி விட்டீங்க. அத உங்களோட கேம்காக பண்ணதா கூட வச்சுக்கலாம். ஆனா உங்களோட கால் இருக்கும்போது டோரை சாத்துனதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு பேனிக் அட்டாக் வரும்போது ஐயோ என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல, ஒரு அதிர்ச்சி இல்ல, ஒரு பரிதாபம் இல்ல, சுத்தமா ஒண்ணுமே இல்ல. அதுதான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. நீங்க தான் தள்ளி விட்டுருக்கீங்க, உங்களாலதான் இப்படி ஆயிருக்கு. ஆனா அதை நினைச்சு நீங்க கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணாம ஏதோ சீன் போடுறாங்க, எல்லாம் சும்மா நடிப்பா இருக்கும் அந்த மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இதே பார்வதி அடிச்சு அவ்வளவுதான் எல்லாத்தையும் கிழிச்சிருப்பாங்க. இதெல்லாம் கேட்க மாட்டியா, ஒரு பொண்ணுக்கு நடக்குது பேசிருப்பாங்க. மெடிக்கல் இருக்கு, பக்கத்துல டாக்டர்ஸ் இருக்காங்கன்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. அப்போ கூட கார் விட்டு இறங்கி சாண்ட்ராவை நீங்க தூக்கிட்டு போயிருக்கலாம். அப்படி இல்லைன்னா கூட கார்ல இருந்தாவது பார்த்து பரிதாபப்பட்டுக்கலாம், வருத்தப்பட்டுக்கலாம். அதை முடிஞ்ச அளவுக்கு எடுத்து விட்டு தள்ளி தான் விட்டோம். அந்த ஒரு கில்ட்டி ஃபீல் வந்து உங்களுக்கு சுத்தமா இல்லவே இல்ல. அப்படி இல்லைன்னா கூட மூடிட்டு உட்காந்துருக்கலாம். முடியாதே, என்ன பண்றது, சுழி அப்படி. கமுருதன் வந்துட்டு வீட்டுக்குள்ள போகும்போது சாண்ட்ரா வந்துட்டு கமுருதனை பார்த்து பயப்படுறாங்க. பயப்புல எனக்கு தெரிஞ்சு கடுப்புல கத்துறாங்க. சிரிச்சு மார்க் பண்ணிக்கிட்டு இதான் எப்படிப்பட்ட ஒரு கேவலமான மென்டாலிட்டி. அதுக்குதான் ரெட் கார்டு, வேற எதுக்கும் இல்ல. அவங்க தூங்கி எந்திரிச்சு உன்னை பார்த்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்களா? ரொம்ப ஓவர்ரா, ரொம்ப ஓவர்ரா. அவங்க நடிக்கிறாங்களோ நடிக்கலையோ இல்ல உண்மையா கூட இருக்கட்டும், ஆனா அந்த நேரத்துல உங்களாலதான் இப்படி ஆயிருக்குங்கும் போது அந்த நேரத்துல கொஞ்சமாச்சும் நீங்க வந்துட்டு ஒரு ஃபீலே பண்ணலாம் கூட வாயை முடிச்சு சும்மா உட்காந்துக்கலாம்டா. நீங்க இப்ப நான் கோபப்படுறது கூட நீங்க இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட நீங்க உள்ளதான் இருந்திருப்பீங்கன்னு தோணுது. தப்புடா, அவ கூட சேரா, அவ கூட வீட்டுக்கு போற வரைக்கும் சேராதடா, வெளியே போய் கூட சேர்ந்துக்கடா. கூட சொன்னேன்டா உனக்கு இதெல்லாம் வேணான்னு. இப்பெல்லாம் அவன் நினைச்சு கூட பார்க்கலண்ணா. லைஃப்பை தொலைச்சிட்டேன். இப்ப நான் சொல்றது கூட வினோத் சொல்ற மாதிரி தான்.
கொஞ்சமாச்சும் கொஞ்சம் மூடிட்டு இருந்திருக்கலாமாடா அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் தான் சொல்றேன். உன்னை ட்ரிகர் பண்ணி சொல்லிருக்காங்கடா. இவங்க 2 பேரும் தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பு வந்து கொஞ்சம் கூட உணரவே இல்ல. ஆனா அந்த தப்பு வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம என்னைக்காவது அவங்கள தரம் தாழ்த்தி பேசியிருக்கோம். அப்புறம் இன்னொரு வேற பிளான் பண்றாங்க. விஜய் சேதுபதி இந்த பிரச்சனை பத்தி கேட்டா நம்ம சாரி சொல்லிடுவோம். வழக்கம் போல பண்றது தானே, நம்ம ஒரு சாரி கேட்டு முடிச்சு விட்டுலாம். பேசாம இருந்தா கூட ஒரு கண்டுக்க மாட்டாங்க. கேட்பாரு நீங்க அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்காங்க. ஆனா ரெட் கார்டு கொடுக்க போறாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ப்ரோமோல பாத்துட்டோம். ஆனா அது எதுவுமே தெரியாம இன்னைக்கு ஒரு ஆட்டம் போட்டாங்க பாருங்க. அதை பார்த்தா தானே எனக்கு சிரிப்பா இருந்துச்சு. இதுல வினோத்தும் சபரியும் திவ்யாவும் ஏற்கனவே சொன்னாங்க சேராத சேராத இது வேணான்னு. கமருதீன் கேட்டாரா? கேட்கவே இல்ல. பொட்டச்சி சவாசம் வேணாம்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. அதே போல கமருதீன் மேல தப்பு கிடையாது, பார்வதி தான் எல்லாத்தையும் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனா கமருதீன் எனக்கு அறிவு போச்சு. கமருதீன் ஒன்னும் குட்டி பாப்பா இல்ல, எதுவுமே தெரியாது. அவர் பார்வதி தான் அப்படி மாத்திட்டாங்க அப்படின்னா கிடையாது. அவரும் ஒரு அடல்ட் தான், அவருக்கும் எல்லாமே தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரு. இது கூட தெரியாமையா பிக் பாஸ்க்குள்ள வந்திருக்காரு? உன்ன மாதிரி ஒரு ஈன பிறவி நான் என் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. ஆனா கடைசியா கமருதீன் வந்துட்டு சாரி கேட்கும் போது அந்த சாரியை வந்துட்டு அக்செப்ட் பண்ணிருக்கலாம். அந்த சாரியை ஏத்துக்கலைன்னா கூட அந்த அளவுக்கு பயந்துகிட்டு ஒரு ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்க வேணாம். ஆமா இது கொஞ்சம் ஒரு அளவுக்கு மேல பண்ணாங்க. இல்ல வேண்டாம், அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லைன்னு பேசி இருக்கணும். இந்த சவுண்ட் எதுக்கு? அதுதான் விஜய் சேதுபதி கேட்பாரு, நீங்க ஓகேவா இல்லையா, இல்ல இந்த மாதிரி ஓவர் ஆக்டிங்கா பண்ணிட்டு இருந்தா நீங்களும் வெளில போயிடுங்க அப்படிங்கிற மீனிங் தான் கேட்டிருக்காரு. சாண்ட்ரா, எனக்கு இப்போ நீங்க கமருதீன் பிஹேவ் பண்ணும்போதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும். பிளான் சக்சஸ், அதனால இப்போ ஓகே தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஓகே ஆயிட்டீங்களா? ஓகே கண்டினியூ பண்ண முடியுமா உங்களால? முடியும் சார். குட். இந்த ஜஸ்டிஸ் ஃபார் பாரு, இந்த ஜஸ்டிஸ் ஃபார் கமருதீன், இவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்தது ரொம்ப அன்ஃபேரா இருந்துச்சு, டிஆர்பிக்காக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, இப்படிலாம் நிறைய பேர் சோஷியல் மீடியால போட்டு இருந்தாங்க. பதிவு பண்றாங்களா? தயவு செஞ்சு சொல்றேன்டா, நீங்க இப்படி ஏத்தி விட்டு மொத்தமா முடிச்சு விட்டுறாங்க. கபிலா கையெழுத்து கேமர்னு சொல்லி தான் இந்த அளவுக்கு ஏத்தி விட்டு ரெட் கார்டு வாங்க வச்சீங்க. இதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் அன்ஃபேர்னு சொல்லி கோர்ட் கேஸுக்கு எடுத்துட்டு போறாங்க. இதுக்கப்புறம் வாழ்க்கை இருக்கு, அதனால கொஞ்சம் அடங்குங்கடா. ரியலா இருக்கிறதோ, வைலன்ஸ் பண்றதோ, கேவலமா பேசுறதோ, கேம்காக பண்றதோ இதுல ஒன்னும் பெருமை கிடையாது. ஆனா அதுல ஒன்னும் பெருமை இல்ல. ஒரு செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு ஷோல வந்துட்டு இவ்வளவு கேமரா இருக்கு, மைக் இருக்கும் போது நமக்கு அந்த செல்ஃப் கண்ட்ரோல்ங்கிறது ரொம்ப முக்கியம். இதுக்கு ஒரு உதாரணம் தான் இவங்க 2 பேரும். நான் வந்து எவ்வளவு நாள் 3வது வாரத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன்டா. கண்டிப்பா இதை மறந்துட்டு இதை விட்டுட்டு இவங்க லைஃப்ல வந்து அடுத்தடுத்து போகட்டும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். நாங்க தான் இன்னைக்கு காலையிலே போட்டிருந்தோம் நினைக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை காலைல அந்த வீடியோலே இருந்தோம். அந்த ப்ரோமோலாம் பார்த்துட்டோம், ரெட் கார்டு கொடுத்து அனுப்பி. நானும் ஒரு செகண்டு ஒருவேளை இது ஒருத்தருக்கு மட்டும் தான் ரெட் கார்டு கொடுத்து ஒருத்தரை மட்டும் அனுப்பிடுவாங்க, கமருதீனை மட்டும் அனுப்பிடுவாங்க, பார்வதியை காப்பாற்றிடுவாங்கன்னு நினைச்சேன். அனுப்புவாங்கன்னு சொல்லிட்டு விட்டாதான் இருந்துச்சு. ஆனா அனுப்பிட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணும் சொல்ல முடியல. ஆமா ஆமா. இப்போ அது வந்து இவங்க இதுக்கு மட்டும் கொடுத்துருக்க மாட்டாங்க, உள்ள எக்கச்சக்க அவங்க அந்த பாத்ரூம்ல என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க நமக்கு தெரியல. அதெல்லாம் அதைத்தான் பத்தி பேசி அதுதான் பிரச்சனையா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இது வெளியில தெரிஞ்சோன்னா இன்னும் மோசமா இதை ஏன் பிக் பாஸ் இவங்கெல்லாம் ஏன் விட்டுக்கிட்டு இருக்காங்க, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கும். இது ரொம்ப டூ மச்சா போகுது, இதை இது பண்ண சொல்லி இப்போ கிட்டத்தட்ட என்ன ஆயிருக்கும்னா இது பிக் பாஸ் ஷோவே க்ளோஸ் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கும். இந்த மாதிரி டிவி ஷோவை பாருங்க எவ்வளவு கேவலமா ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாத்ரூம்ல ஏதோ பண்றாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. சாண்ட்ரா சொல்லிதான் நமக்கு தெரியணும் அவசியமே இல்லை, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எல்லாம் ரீல்ஸ் எடுத்து போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் இவங்க இதை ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாதா இவ்வளோ கேமரா இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சிடும், வெளியில பேசுவாங்க, அதெல்லாம் அந்த அறிவே இல்லையா? எனக்கு தெரிஞ்சு இவங்க பார்வதியோட அம்மா தான் எனக்கு தெரிஞ்சு மெயின் ரீசனு. ஒன்றும் இல்லை, உங்க அம்மா தானே நீ இப்படி பண்ணாதம்மா, இது இப்படி தெரியுது, நீ நார்மலா இரு, இதெல்லாம் பண்ணி தொலையாதுன்னு அப்படி எதுவுமே சொல்லவே இல்லை. சொல்லாம இன்னும் அவங்கள நல்ல நீ பண்றதுதான் கரெக்டு, நீ சூப்பரா பண்ற என்ன எனக்கு எதாவது புரியல. உண்மையிலே அவங்க பொண்ணு நல்லா இருக்குன்னு நினைச்சாங்களா இல்ல ஆசமா போட்டு விட்டாங்களான்னு தெரியல.
கெட்ட பேர் தான். எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் போல இருக்கு ரெட் கார்டு ஆமா ஆமா வாங்குறது. ஆமா. அதான் மற்றது மகத்து வந்து அவர் சும்மாவே அடித்தடி தான் போடுவாரு. அவர் அப்படிதான் ஆடுவாரு, அது தெரியும். அவங்க அவங்க இந்த இது அவங்க இவங்க அதுக்கு மேல 2 பேரும் கிட்டத்தட்ட 2 பேரும் ஈக்குவலா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது எனக்கு தெரிஞ்சு அசீமும் இப்படிதான் விளையாடுவாரு. ஆமா அவரு அசீம் ஃபர்ஸ்ட் சம்பந்தமே இல்லாம சண்டை போடுவாரு. நிறைய பேருக்கு இதுக்கு முன்னாடி உள்ள நிறைய இதுக்கே ரெட் கார்டு கொடுத்து அனுப்பியிருக்கணும். பிரதீப் கொடுத்ததே எனக்கு தெரிஞ்சு சம்மந்தமே இல்லாத ஒரு ரெட் கார்டு. இது கொடுத்தாங்க என்னவோ ஒரு ரீசன்ல கொடுத்து அவரையும் பேச விடாம தடுத்து, அதாவது மக்களுக்கே பிடிக்கல அந்த ரெக்கார்டு. இது வந்து இவங்க பண்ண அட்டூழியம் அப்படி. இவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரிஞ்சு பார்வதி கவலைப்படுற மாதிரி எனக்கு தெரியல. அவங்க தொடச்சு போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா கமருதீனுக்கு தான் எல்லாமே அமர்தீன் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் சீரியல் வாய்ப்பு ஏதோ இல்ல போயிடுச்சாங்க. ஒரு காலில் விழும்போதே தெரியுது அது. இப்போ நம்மலாம் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல ஒருத்தவங்க கிட்ட காலில் விழுறதே ஒரு சங்கடமா நினைப்போம். அவ்வளோ பேர் டிவி ஷோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க, காலில் விழுறது வந்து அது எப்படி தெரியும்? அது அவராதான் யோசிச்சிருப்பாரு எனக்கு தெரிஞ்சு. அவருக்கு அங்கேயே புரிஞ்சிச்சு. இல்ல ஓகே அவர் நம்மள வச்சு உடஞ்சு கேம் போயிட்டாரு, அது விளையாடுறான்னு. தெரியுது நல்லாவே. ஆனா பார்வதி எனக்கு தெரிஞ்சு சும்மா அப்போதைக்கு ஏதோ பேருக்கு அவங்க காரணம் சொல்லிட்டு தப்பிக்கணுங்கிற ஆமா முறையில இவ்வளவு தான் நாள் இருந்தாங்க. இருந்து அந்த பிக் பாஸ் பைசாவும் கொடுக்க மாட்டாங்களாம். போச்சு என்ன எல்லாமே. அதெல்லாம் என்ன பண்றது, அது அவங்க பாடு அவங்க இது. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம subscribe. எல்லாருக்கும்